எந்த அளவுக்கு வந்து இப்ப கதை ஜாலியா போகுது, அதே மாரி எங்கேயும் ஒரு தடை இல்லாம அப்படியே இது ஃப்ளோ ஆகி போகுதுங்கிறது உண்மையோ, ஆனா அதே அளவுக்கு சிறகடிக்க ஆசை முன்ன அளவுக்கு வந்து ஒரு விறுவிறுப்பு, ரோகிணி எப்ப சிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்தபோது இருந்த பரபரப்பெல்லாம் இல்லாம போனதும் உண்மதான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரோகிணி பத்தி பாதி உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பெருசா எந்த ஒரு விஷயமும் மாறல. சும்மா விஜயா இப்ப கோவமா இருக்காங்கங்கிறத தாண்டி, அதுலயும் வந்து இவங்களுக்கு எதுவும் பெருசா டேமேஜ் இருக்க மாரி தெரியல. எல்லா வேலையும் இப்ப மீனா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னமுமே. ஸோ அப்படியே தான் கதை போயிட்டுருக்கு. அதுலேயும் பெருசா மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இடையில ஒரு நெருக்கம் இல்லை. அதுவும் எப்போ வேணாலும் மாறிடலாங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஒரு திசை தெரியாமல் லைட்டாக கதை போக ஆரம்பிக்குதோ அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த 30,00,000 எப்படி மீட்டெடுக்க போகிறாங்க முருகன், அதுக்கப்புறம் வித்யா, இவங்க 2 பேரும் ஏமாந்துடாமல் அந்த கதிர்கிட்ட இருந்து பணம் எடுக்கிறது ஒரு பக்கம். சீதா, அருண் இவங்க கல்யாண ட்ராக்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அருணுக்கும் இவருக்கும் முத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொசசிவ்னஸ் இல்லை, சாரி, ஈகோ கிளாஷால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி விவகாரத்தை வச்சு மட்டுமே தான் கதை போதா. ஏன்னா ஸ்ருதி ரவிக்கு இப்போதைக்கு தனியாக எந்த ஒரு ட்ராக்கும் கிடையாது. அவங்களோட மேஜர் ட்ராக் அப்படிங்கிறது ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான். அதே மாதிரி மீனாவுக்கு தொழில் போட்டியில் இருந்த சிந்தாமணியை 2-3 தடவை அடித்து உட்கார வச்சாச்சு, திருப்பி அது போர் அடிக்குது. சிட்டி திருப்பி பழி வாங்குறேன்னு உட்காந்துருக்கிறது அதை விட ஒரு போர் அடிக்கிற விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் ரோகிணியோடைய இன்னொரு உண்மையான அவங்களுக்கு கல்யாணமானவங்க குழந்தை இருக்குங்கிறதுலாம் தெரிய வரும்போது தான் ஒரு பரபரப்பான ட்ராக்காக இருக்கும். அந்த பரபரப்பான ட்ராக் வரதுக்கு இமீடியட்டாக வராது போல், அது தனியாக ரொம்ப நாள் ஆக போகுது. இதில் அவங்க மலேசியாவே கிடையாதுங்கிறது தெரிய வர்றது இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில் இப்போ மனோஜும் ரோகிணி எப்படி சேர போகிறாங்க, குழந்தை ட்ராக்கில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது, குழந்தை பிறக்கும் போது ஏதாச்சும் ட்விஸ்ட்டுகள் வரப்போதா அப்படின்னு பல கேள்விகள் தாண்டி விறுவிறுப்பாக கதையில் பெருசாக எந்த ஒரு விஷயமும் இல்லைங்கிறது தான் திருப்பி நம்ம அந்த முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது. அதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு ஆங்கிள் வருமா, ட்ராக் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி வருமா, அதே மாதிரி முத்துவும் மனோஜும் சின்ன வயசில் நடந்த பிரச்சனை என்ன, எதனால் மனோஜ் மேலே இவ்வளோ பாசமும் முத்து மேலே இவ்வளோ வெறுப்பாக விஜயா இருக்காங்கிற ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் வந்தாவாச்சு ஓ இதுதான் மேட்ரா அப்படின்னாலும் நமக்கு தெரிய வரும். இதில் வந்து நாளைக்கு ப்ரோமோன்னு காமிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கோபத்தால் நிறைய பிரச்சனை வருமா, கையில் தாயத்து கட்டுங்க அப்படின்னு இன்னொரு தாயத்தை இந்த பக்கம் மீனா வாங்கிட்டு வந்து முத்து கையில் கட்ட உடனே அது குடிச்சா சரியாக போயிடுமேன்னு இவர் சொல்ல, தலையணையை தூக்கிட்டு அவங்க துரத்திக்கிட்டே வர தலையணையை தூக்கி எறியும் போது இவர் குனிஞ்சிட அந்த தலையணை வந்து வீட்டுக்குள்ளே வர விஜயா மேலே அடிக்க அவங்க முறைச்சி பார்க்குறதுன்னு காட்சிகள்லாம் போகுது. இந்த மாதிரி ஏதோ சும்மா ஏனோதானோன்னு ஃபில்லர் காட்சிகளை தவிர நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த சீரியல்லாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.